மகர ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்ன சொல்கிறது? இது நாள் வரை எனக்கு உதவுவதற்கு யாருமே வரவில்லை, எதுவுமே நடக்கவில்லை அப்படி நல்லா வருத்தப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த உச்சகுரு பார்வை அப்படிங்கிறது குருச்சந்திர யோகம் என்ற அமைப்பில் வருவது மட்டுமில்ல, ஹம்ச யோகம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பிலும் வருகிறது, கஜகேசரி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலும் வருகிறது. திரும்பவும் இதே மாதிரி குரு உச்சகுரு இவர்களை பார்ப்பதற்கு இன்னும் 12 வருஷம் ஆகும். இந்த குருவுடன் சூரியன் சேர்ந்திருப்பது, நீங்க வக்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இயல்புக்கு மாறிய நிலை. எப்படி வேணா நடக்கட்டும், சித்தன் போக்கு சிவன் போக்கு, வர்றது வரட்டும் அப்படின்னு இருந்த ஒரு நபர் அப்படியே ஆப்போசிட்டாக மாறி பிடிவாதமாக களத்தில் இறங்கி எனக்கு வந்துதான் ஆக வேண்டும், இது என்னுடைய ஜாக்பாட்டு அப்படின்னு ஒரு வெறித்தனமாக ஆற்றலை வெளிப்படுத்தி பூரணமாக எல்லா விஷயங்களையும் இழுத்து பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொள்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் செயலாற்றுவார்கள். இதையும் தவிர வயதில் மூத்த நபர்கள், குறிப்பாக இந்த லெக் பெயின் நீ பெயின் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் வாக்கிங் ஃபிட்னஸ் போன்ற விஷயங்களில் உங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். தேவையான இயற்கை வைத்தியங்கள் மாற்று வைத்தியங்களை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு இந்த கழிவுகள் வெளியாகக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் கேது இருப்பதனால் சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டால் ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் முதலிலேயே எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சிக்குள் போவோம். ஜூலை மாதம் 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாதம் பலன்கள் என்ன சொல்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். பிறகு இதற்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். மகர ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்ன சொல்கிறது? இது நாள் வரை எனக்கு உதவுவதற்கு யாருமே வரவில்லை, எதுவுமே நடக்கவில்லை அப்படி நல்லா வருத்தப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த உச்சகுரு பார்வை அப்படிங்கிறது குருச்சந்திர யோகம் என்ற அமைப்பில் வருவது மட்டுமில்ல, ஹம்ச யோகம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பிலும் வருகிறது, கஜகேசரி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலும் வருகிறது. திரும்பவும் இதே மாதிரி குரு உச்சகுரு இவர்களை பார்ப்பதற்கு இன்னும் 12 வருஷம் ஆகும். இந்த குருவுடன் சூரியன் சேர்ந்திருப்பது சிவராஜ யோகம், அஷ்டமாதிபதி சூரியன் ஸ்தானத்துக்கு விரயம் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்கும் பொழுது கெட்டவன் கெடுவது, இது எல்லாமே யாருமே எனக்கு வரலையே அப்படின்னு வருத்தப்பட்ட மகர ராசிக்காரர்களை சுற்றி தேன் இருக்கும் இடத்துல எப்படி ஈயும் வண்டும் மொய்க்கிறதோ அதை போல் இவர்களை மொய்ப்பதற்கு நிறைய பேர் சுற்றி வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, 6ஆம் இடத்தில் இருந்த புதன் 7ஆம் இடத்தை நோக்கி வரப்போகிறார். அப்போ அந்த புதன் யாரு அப்படின்னா, உங்களை வெற்றியாளராக மாற்றுவதற்கு, உங்களை புத்திமானாக மாற்றுவதற்கு, உங்களை புத்திகாரன் என்று மற்றவர்கள் போற்றுவதற்குண்டான அந்த அறிவாற்றலை, அந்த ஞானத்தை, அந்த விசாலத்தை, தொழில் நுணுக்கத்தை கொடுப்பவர் புதன். அப்போ புதன் உங்களுடைய ராசியை பார்த்து பிரமாதமான புத்திசாலித்தனத்தை தூண்டி விடுவார். உங்கள் தொழிலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம். இதற்கு ஒரே வார்த்தையில பேர் என்னன்னா, மேன்மை அடையக்கூடிய ஆற்றல். மற்றவர்கள் கண்களுக்கு பலப்படாத ஒரு விஷயம் உங்கள் கண்ணுக்கு தெரிய வரும். நோவல் டெக்னாலஜியாக இருக்கலாம், ஒரு மிஷினாக இருக்கலாம், ஒரு ஃபார்முலாவாக இருக்கலாம், இல்லை ஒரு மேத்தமேட்டிக்ஸாக இருக்கலாம். பணம் வர்றதுங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு வரும். ஆனால் புத்திசாலிங்கிற பதவி வர்றதும், அதன் மூலம் ஒரு ஒளிவட்டம் வருவதும், ஒரு ஞானம் வருவதும், ஒரு தேஜஸ் வருவதும், இதன் மூலம் ஒரு உயரந்தஸ்து பெறுவது தான் ஒரு ஹைஜீனிக்கான ஆரோக்கியமான வளர்ச்சி. இதனை கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் பெறுவார்கள். உச்சகுரு லாபத்தை பார்க்கிறார், உச்சகுருவே வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார். நீங்களே உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்களே வக்கரமடைய போகிறீர்கள். ஜூலை மாதம் 26 தேதி முதல்
இப்போ நீங்க வக்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இயல்புக்கு மாறிய நிலை. எப்படி வேணா நடக்கட்டும், சித்தன் போக்கு சிவன் போக்கு, வர்றது வரட்டும் அப்படின்னு இருந்த ஒரு நபர் அப்படியே ஆப்போசிட்டாக மாறி பிடிவாதமாக களத்தில் இறங்கி எனக்கு வந்துதான் ஆக வேண்டும், இது என்னுடைய ஜாக்பாட்டு அப்படின்னு ஒரு வெறித்தனமாக ஆற்றலை வெளிப்படுத்தி பூரணமாக எல்லா விஷயங்களையும் இழுத்து பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொள்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் செயலாற்றுவார்கள். இதில் என்னன்னா இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாக சமாதானமும் ஆதாயமும் உண்டு. இதில் மகர ராசினா ராசியில சந்திரன், 7ஆம் இடத்தில் புதன், குரு, 8ஆம் இடத்தில் சுக்கிரன். இதற்கு பேர் சந்திர அதியோகம் அப்படின்னு இதற்கு பெயர். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை 7ல் இருக்கக்கூடிய சூரியன் பார்க்கும் பொழுது பௌர்ணமி யோகம். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு உயர்நிலை உயர் பதவியை ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒரு ஷார்ட் பீரியடில் அந்த டேர்னிங் பாயிண்டை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு, இந்த ராகுவிற்கு திரிகோணத்தில் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன். இப்போ சுக்கிரன் என்ன பண்ணுவாருன்னா, எந்த இடத்துல நாம் முலாம் பூசி பேச வேண்டும், எந்த இடத்துல சுகர் கோட்டிங்கா, எந்த இடத்துல ஹனி கோட்டிங்கா நாம் பேச வேண்டும் அப்படிங்கிறத சுக்கிரன் வெளிப்படுத்துவார். எந்த இடத்தில் நாம் கமாண்டிங்காக பேச வேண்டும், எந்த இடத்தில் நாம் அதிகார துணியில் பேச வேண்டும் அப்படிங்கிறத செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த இரண்டுமே உங்களுடைய காரிய சித்தி. நீங்க எந்த விஷயத்தில் இறங்குகிறீர்களோ அதனை பூரண வெற்றியாக மாற்றுவது, அதற்காக 24/7 உழைப்பது, அதனையே யோசிப்பது, அந்த தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் பைத்தியம் பிடிப்பது. பைத்தியம் பிடிக்கிறதுனா அதனையே யோசித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நாம் அதில் உள்ளே இறங்கி மூழ்கி அந்த முத்தை நாம் வெளியே எடுத்து கொண்டு வர முடியும். இது ஒரு பிரமாதமான பிளஸ் பாயிண்ட். இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, 10ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம். சுக்கிரன் நீசமாகி அந்த வீட்டின் அதிபதி புதனுக்கு கேந்திர பலம் பெறும் பொழுது அது நீசபங்க ராஜயோகம். அது எப்போ நடக்குதுன்னா ஆகஸ்ட் 5க்கு பிறகு நடக்கிறது. இப்போ அது வரைக்கும் என்ன ஆகும், சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கோளாறு, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் காணப்படும். அவர்கள் உங்களை தூண்டினாலும் உங்களை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்கள் உங்களை தூண்டுவது ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் நீங்கள் தான் அவர்களை மறைமுகமாக தூண்டி விடுவீர்கள். குறிப்பாக இது இந்த செகண்ட் மேரேஜுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு திருமணம் முடிந்து விட்டது, வேறொரு நல்ல மறுமணம் தேவைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இது சித்தியாகக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு டிஸ்டர்பன்ஸு, பாய் ஃப்ரெண்டு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் குறிப்பாக உங்களுக்கு அந்த ஜூலை மாதம் 17 தொடங்கி ஆகஸ்ட் 5 வரை காணப்படும். தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ்வது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம். செவ்வாய் 6ஆம் இடத்தில் போட்டி தேர்வுகளில் வெற்றி, முதல் தரமான ராஜயோகம். மருத்துவம் சித்தியாகும். எங்கெல்லாம் வம்பு வழக்கு இருந்ததோ அங்கெல்லாம் எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக தெரியும். இதனால் வரை மகர ராசிக்காரர்கள் வளைந்து குனிந்து நெளிந்து செயல் இழந்து போனார்கள். ஆனால் இப்போ அதே இடங்களில் இவர்கள் வெற்றியாளர்களாக மாறி அந்த வெற்றியை கண்டிப்பாக கொண்டாடுவார்கள். உபஜயஸ்தானங்களில் முதல் தரமான ராஜயோகத்தை அசுப கிரகங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது ஜோதிடத்தின் நுணுக்கம், ஜோதிடத்தின் விதி. வாக்குஸ்தானத்தில் ராகுவை செவ்வாய் பார்க்கும் பொழுது நாம் வார்த்தைகளை விடும் பொழுது கொஞ்சம் அந்த வேகத்தில் பேசும்போது கவனமாக நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு பேச வேண்டும். இப்போ நமக்கு 3 கிரகங்கள் 7ஆம் வீட்டில் இருந்து வெற்றியை கொடுக்கும் பொழுது, லாபத்தை குரு பார்க்கும் பொழுது அந்த லாபம்ங்கிறது கண்டிப்பாக வரும்.
கொஞ்சம் செலவுகளும் வழக்கத்தை விட கூடுதலாக வரும். ஏன்னா விரயஸ்தானத்துக்கு செவ்வாயுடைய பார்வையும் சாட்டனுடைய பார்வையும் ஒன்றாக வந்து விடுகிறது. அப்போ அந்த விரயத்தை எப்படி நாம் கட்டுக்குள் அமைத்து கொள்வது, தேவையில்லாத லக்ஸுரி எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்ட்ராவேஜா எக்ஸ்பென்சஸை எல்லாம் நாம் கண்ட்ரோல் செய்து கொள்வதன் மூலம் கண்டிப்பாக இந்த சந்திர அதியோகம் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு இவர்களை எடுத்து செல்லும். மகர ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஃபேவரபிளாக வருகிறது. ஏன்னா 7ஆம் இடத்தில் உச்ச குருவும் புதனும் செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் வந்து விடுகிறது. குறிப்பாக மாணவர்கள் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு புத்திகாரகம்பா, அவன் வித்தக்காரம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமிதத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதையும் தவிர வயதில் மூத்த நபர்கள், குறிப்பாக இந்த லெக் பெயின், நீ பெயின் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் வாக்கிங், ஃபிட்னஸ் போன்ற விஷயங்களில் உங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். தேவையான இயற்கை வைத்தியங்கள், மாற்று வைத்தியங்களை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு இந்த கழிவுகள் வெளியாகக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் கேது இருப்பதனால் சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டால் ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் முதலிலேயே எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நேரம் வரை நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், இதுவரை ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்த செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசிக்குள் நுழைந்து அவர் எங்கே உச்சமடைகிறாரோ அந்த மகர வீட்டை விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். மேலும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசி மண்டலத்துக்குள் சுக்கிரன் சென்று சுக்கிரன் நீசமடைய போகிறார். இந்த நீச சுக்கிரனை சனி பகவான் வக்ர பார்வையாக பார்க்க இருக்கிறார். அதுவும் உக்ர நிலையில் பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர புதன் என்ற கிரகம் மிதுனராசி மண்டலம்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் இருந்து ஆகஸ்ட் மாதம் கடக ராசி மனைக்குள் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த ஆடி மாதம்னு சொல்லக்கூடிய ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை எல்லோருக்குமே தெரியும், சூரியன் கடகராசி மண்டலத்தில் சிவராஜ யோகமாக அமர்ந்து எல்லா அம்மன் கோயில்லையும் இந்த ஆடி மாசம்னாவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஏன்னா கடகராசிங்கிறது சந்திரன். இந்த சந்திரனுடைய வீட்டில், அதாவது ஒரு பெண் ராசியில் சூரியன் சுபபலம் பெறுகிறார். சார், நீங்க சொன்னது எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது, அடுத்தது என்ன என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. நீச சுக்கிரனை சனி பார்க்கிறார்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதுல 12 ராசிக்கும் வழக்கம் போல் திரும்பவும் நாங்கள் பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.